கேஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரிதாவை கொண்டது வந்து வேறு யாரும் இல்லைங்க, அந்த கௌஷிக் தான், ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு தான். அது எப்படி நீங்கள் சொல்கிறேன், நீ எப்படா இப்படி சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம். எப்படின்னா நான் சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இன்னைக்கு வந்து டுடே எபிசோடில் வந்து இவன் பெர்ஃப்யூம் அடிச்சிட்டு இருப்பான் பார்த்துருக்கீங்களா, கௌஷிக். அப்போ கூட வந்து என்ன பெர்ஃப்யூம் கௌஷிக், இந்த மனம் மணக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கிள் வந்து கேட்டிருப்பாங்க. ஆமாம் அங்கிள், இது வந்து காஸ்ட்லியான பெர்ஃப்யூம், இது வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம் தானேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அங்கிள், லேடிஸ் யார் யூஸ் பண்ணால் என்ன, எனக்கு பிடிச்சது நான் யூஸ் பண்ணுறேன் அங்கிள், இந்த மாதிரி சொல்லியிருப்பான்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிட்ட வந்து ஹரிதா வந்து கொலை அப்படின்னா ஹரிதா கொண்டிருப்பாங்கல்ல, அங்கே வந்து ஹரிதாவோட உடம்புல வந்து இன்னொரு பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு கலந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அதில் வந்து இதாக இருக்கும். அப்போ வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஹரிதாவோட பெர்ஃப்யூம் வேறு, அந்த கொலை பண்ணோட பெர்ஃப்யூம் வேறுன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இந்த சூர்யா இருக்கான்ல, சூர்யா வந்து லாயர்கிட்ட அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். லாயர் சொல்லுவார், சார் ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் நம்மளோட சிக்கியிருக்கு சார், நீங்கள் வர முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி சூர்யா சொல்லியிருப்பான், ஐயோ சாரி சார், நான் இப்போதைக்கு என் ஒய்ஃபை பார்க்கறதுக்காக நான் ஜெயிலில் இதுக்கு வரைக்கும் கோர்ட்ஸ் வரைக்கும் போகணுமேன்னு சொல்லிட்டு இந்த எப்போ ஒரு 5 மினிட்ஸ் 13 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே சார், ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் சார், நீங்கள் வந்துடுங்க, ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு சூர்யாட்ட சொல்லியிருப்பார்ல. சொல்லிவிட்டு இங்கே மாதிரி சூர்யா போய் நாங்கள் போய் நந்தினியை பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னா, கோர்ட்டு வாசலில் போய் நந்தினியை பார்ப்பான். நந்தினியை பார்த்தோன்னா நந்தினி வந்து அப்போ தான் வெளியே உள்ள கோர்ட்டுக்கு போயிட்டு வெளியே அந்த மாதிரி ரூல்லாம் போட்டு வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்தோடனே நந்தினியை பார்த்துட்டு சூர்யா வந்து, சார் ஒரு 2 மினிட்ஸ் நான் என் ஒய்ஃப்கிட்ட பேசலாமான்னு சொன்னோடனே, 5 மினிட்ஸ் தரேன், நீங்கள் பேசிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் சொல்லிட்டு அந்த டிசி ஒரு லூஸ் மாதிரி பேசியிருப்பார். அவன் இங்கிட்ட வந்து நந்தினிகிட்ட வந்து சூர்யா பேசிக்கிட்டு இருப்போம். நந்தினி எதுக்கும் பயப்படாத நந்தினின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் எதுக்கு அதான் சார் பயப்பட போகிறேன், என் கூட நீங்கள் இருக்கீங்களே, என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க, நான் தனியாக அதெல்லாம் இருந்துருவேன்னு சொன்னோடனே சூர்யா சொல்லுவான், இல்லை ஜெயில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு தெரியும்னு சொல்லும்போது, அதான் சார் ஜெயிலு புதுசு தான், ஆனால் கஷ்டம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து தைரியமாக இருங்க, நீங்கள் எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு தைரியமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சூர்யா சொல்லுவான், ரொம்ப தைரியமாக தான் இருக்கேன் நீன்னு சொல்லிட்டு, அப்படின்னா ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகிடும். சூர்யா எமோஷனல் ஆகிட்டு, உன்னை எப்படியாச்சும் நான் வெளியே கொண்டு வந்துடுவேன், ஜாக்கிரதையாக இரு, டேக் கேர்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சு அந்த ட்ரெஸ் பையை கொடுத்தோன்னே ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஜீப்பில் ஏற்றிட்டு நந்தினியை வந்து அந்த இது ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, சப் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எப்படின்னா நந்தினியை இது பண்ணுறதுக்காக சப் ஜெயிலில் வந்து பரமேஸ்வரி இருக்காள், பரமேஸ்வரி வந்து 3 ரவுடி பொம்பளையை செட் பண்ணி வச்சிருப்பேன் கையை காலை முறிச்சு போடுறதுக்காக. பரமேஸ்வரி வீட்டில் வந்து இந்த மாதிரி ஜோதிகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா பரமேஸ்வரி, இந்த மாதிரி ஜோதி கேட்பா, நந்தினியை வந்து ஜெயிலில் போட்டாங்களா போடலையான்னு பரமேஸ்வரி கேட்கும்போது, அதெல்லாம் போட்டுருவாங்க, சப் ஜெயிலில் தான் போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லை சப் ஜெயிலில் வந்து எனக்கு 3 ரவுடி பொம்பளைங்க இருக்குதுன்னு சொன்னோன்னே கௌஷிக் சொல்லுவான், பரவாயில்லையே ஆண்டிக்கு ஜெயிலுக்குள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது, அவளோட இவர் பரமேஸ்வரியோட அண்ணன் சொல்லுவார், என் தங்கச்சிக்கு வந்து செவ்வாய் கிரகத்திலே ஆள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பில்டப் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு மொக்காங்கிட்டு இருப்பான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். சரி கௌஷிக் கேட்பான், சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறீங்க, அவங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கௌஷிக் கேட்கும்போது, அது வந்து இதுன்னு சொல்லும்போது, அதெல்லாம் அப்படி தான் சொல்லிட்டு இந்த மாதிரி பரமேஸ்வரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அவரோட பாண்டியன் கேட்பார், எதுக்கு பரமேஸ்வரி ரவுடி பொம்பளைலாம் சவாஸ் வச்சுருக்கேன் கேட்கும்போது, நீங்கள் சும்மா இருக்கீங்களா, நான் வந்து சும்மா இருங்க அண்ணே, இன்றைக்கி வந்து நந்தினியை வந்து நான் கையை முறிச்சு போட சொல்லிட்டேன் அந்த ரவுடி பொம்பளைகிட்ட சொல்லி, ஏன்னா நம்ம பொண்ணு ஹரிதாவே அவள் கொண்டிருக்கா, சும்மா அவட சொல்கிறீங்க சொன்னேன், எதுக்குமா இப்படிலாம் பண்ணுறீங்க, சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொல்லும்போது, சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கலாம் லேட் ஆயிருந்தேன், இப்போ இப்படி பண்ணால் தான் சரிப்பட்டு வரும்னு சொன்னேன். ஜோதி சொல்லுவாள், ஆமாங்க நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, பரமேஸ்வரி பண்ணுறது நல்ல விஷயம் தான், நம்மளுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஜோதி பாண்டியன் வந்து கண்டுக்காமல் இருந்துருவார். அதோட வந்து கௌஷிக் இதெல்லாம் கேட்டுட்டு, இதான் நான் கேட்கணுமா சொல்லிட்டு, அங்கிள் நான் கிளம்புறேன் அங்கிள்னு சொல்லிட்டு, சரி இப்போ பார்த்து போயிட்டு வாப்பான்னு சொல்லியிருப்பாங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெர்ஃப்யூம் அதெல்லாம் நோட் பண்ணிங்க, பெர்ஃப்யூம் கேட்பான். இந்த மாதிரி என்ன பரமேஸ்வரி ஆண்டி பெர்ஃப்யூம் ரெண்டும் சேமாக போட்டிருக்கோம் போல், ஒரே ஸ்மெல்லாக இருக்குது சொல்லும்போது, நான் என்ன போட்டேன் உனக்கு என்ன தம்பி போ தம்பின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி சொல்லி விட்டுருப்பான். அது கௌஷிக் வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பான். இங்கிட்ட வந்து நந்தினி இருக்கா, நந்தினி வந்து ஜெயிலுக்கு போயிருப்போம். ஜெயிலுக்கு போனோடனே இந்த மாதிரி கையெழுத்து போட்டு உள்ளே போகும்போது அந்த ஜெயிலில் இருக்கவங்களாம் அந்த பரமேஸ்வரி செட் பண்ண ஆளுக்கு 3 போவோம் ரவுடி பொம்பளைங்க, இவ தாண்டி பரமேஸ்வரி அமுச்சு விட்ட பொண்ணு, இவளை இன்றைக்கி ரொம்ப சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அடிக்கிற அடியில் அவள் கைகாலெலாம் முறிச்சு அவள் வந்து துண்டக்கான துணியை நைட்டை ஓடுற மாதிரி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதோட கையெழுத்து போட்டுட்டு இருக்கும்போது இந்த அதுகளே வாலண்டியர்ஸாக போய், மேடம் நாங்கள் இந்த பொண்ணை எங்கள் செல்மெண்ட்டில் வச்சுக்கிறோம், ஏன்னா மற்றவங்களாம் இந்த பொண்ணை ஏதாச்சும் சித்திராவது பண்ணி டார்ச்சர் பண்ணிடுவாங்க, நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்க நந்தினியை. சரி ஓகே பார்த்துக்குங்க, ஒரே நைட்டு ஓட வச்சிடாதீங்க சொல்லிட்டு, புதுசாக வேறு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெயிலர் வந்து சொல்லிடுவாங்க. ஜெயிலர் சொன்னோடனே இங்கிட்ட வந்து
சூர்யா வந்து இந்த லாயரை பார்க்கறதுக்காக போயிருப்பான். எப்படின்னா லாயர் வர சொல்லியிருப்பாங்கள்ல முக்கியமான இடத்துக்கு. லாயரை பார்க்கறதுக்காக சூர்யா போயிருப்பான். சூர்யாட்ட வந்து அந்த லாயரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவர். அவர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர். அவர் சொல்லுவார், இந்த மாதிரி என்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நான் வந்து இந்த ரிப்போர்ட் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃபு மேலே எந்த தப்பும் கிடையாதுன்னு சொன்னோன்னே, எப்படி சார் இப்படி உறுதியாக சொல்கிறீங்க? நீங்கள் அருணாச்சலம் பையன் தானேன்னு சொல்லி கேட்கும். ஆமாம் சார், எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியும்னு சொல்லும்போது, நல்லா தெரியும் எப்படி இருக்காரு அப்பான்னு சொல்லும்போது, நல்லா இருக்கார் சார்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி ஃபேவராக சொல்லுவார், உங்கள் ஒய்ஃப் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது உண்மைதான். ஆனால் உங்கள் ஒய்ஃப் கொலை பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு நல்லா இந்த ரிப்போர்ட்டை ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பார்த்தாலே தெரியும்னு சொல்லும்போது, எப்படி சார் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சூர்யா கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லுவார். எப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாட்டிலை பிடிங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுப்பாரு. சூர்யா அந்த வாட்டர் பாட்டிலை வந்து மெடல் சென்டராக வச்சு பிடிப்பான். பிடிக்கும்போது நீங்கள் இப்போ கை எடுக்கலான்னு சொல்லிட்டு இது பாட்டிலோட மேலே கை வச்சு பிடிங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு டேப்பை சுற்றி எடுப்பாங்க அவன் கை வச்ச இடத்துல. எடுத்துட்டோன்னே கையில் அந்த டேப்பில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமோ அதை பார்த்துட்டு இதையே ஒரு க்ளவ் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த க்ளவ்வை போட்டு தான் அந்த ஹரிதாங்கிற பொண்ணை கொண்டிருக்காங்க. அதாவது உங்கள் ஒய்ஃபு ஃபோனில் வந்து உங்கள் ஒய்ஃபு ஃபோன் தானே அது, உங்கள் ஒய்ஃப் ஃபோனில் வந்து அவங்களோட கைரேகை இருக்கும்ல, அந்த கைரேகையை வந்து பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி க்ளவ்வில் தயாரித்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது, எப்படி சார் சொல்லுவீங்க என் ஒய்ஃபு எப்படின்னா, சரி சார் அப்போ எப்படி என் ஒய்ஃபு கொலை பண்ணல நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சூர்யா கேட்கும்போது, அதில் தான் அந்த கொலைகாரங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஃபோனை எதில் அதிகமாக யூஸ் பண்ணான்னு சொல்லும்போது, அவள் லெஃப்ட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணுவான்னு சொல்லும்போது, அதில் தான் அந்த 2 ஃபிங்கர் பிரிண்ட்டு ஹரிதாவோட கழுத்தில் இருந்த 2 ஃபிங்கர் பிரிண்ட்டுமே லெஃப்ட் ஹேண்டோட ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஏன்னா அவன் 2 க்ளோஸ்லையுமே ஒரே ரேகையை தான் வச்சிருக்கான். அதனால தான் அந்த கொலைகாரங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னி சூப்பர் சார்னு சொல்லும்போது, அப்புறம் வந்து இன்னொரு எவிடன்ஸ் சிக்கியிருக்கு, உங்கள் ஒய்ஃபை வந்து ஏதாச்சும் பெர்ஃப்யூம் ஏதாச்சும் அடிப்பாங்களான்னு சொல்லும்போது, இல்லை அவளுக்கு பெர்ஃப்யூம் வாடையை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லுவான். அப்போ வந்து அது ஒரு ரீசன் தான். ஏன்னா ஹரிதாவோட உடம்புல வந்து இன்னொரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் கலந்துருக்கு. அது வந்து ஃபாரின் இதில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து இங்கே ரேரு தான் கிடைக்கும். அது ரொம்ப காஸ்ட்லியானது. உங்கள் ஒய்ஃப் வந்து எந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல, இது ஒரு ரீசன் தான் சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா ப்ரூஃப் பண்ணலாம். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லேயே வந்திருக்கு. மித்தபடி உங்கள் ஒய்ஃப் வந்து எந்த கொலையும் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக உங்கள் ஒய்ஃபை வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொன்னோன்னே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு சூர்யா வந்து அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டோட எப்படின்னா அவர் முன்னாடி வேலை செஞ்சு பார்த்துருப்பாரு. அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்பாவை கேட்டதாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். கண்டிப்பாக சொல்கிறேன் சார், நீங்கள் பண்ண உதவிக்கு நான் மறக்கவே மாட்டேன் சார், என் லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கடவுள் பட்டிருக்கேன் சார் சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டு இப்போ கிளம்புவோம். அதாவது தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் லாயர்கிட்ட சொல்லுவான். லாயர்கிட்ட சூர்யா சொல்லுவான், சார் எப்படியாச்சும் என் ஒய்ஃபை காப்பாற்றிடலாம் சார், இது போதும் சார் சூர்யா தம்பி, இது போதும் சொல்லிட்டு லாயர் சொல்லுவார். எப்படியாச்சும் நம்ம அம்மா வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாயர் சொன்னேன். சூப்பர் சார்னு சொல்லிட்டு லாயர் ஏற்றிட்டு சூர்யா போயிடுவான். சூர்யா பண்ணதுக்கிட்டு நீங்கள் அருணாச்சலம் வந்து சுந்தரவல்லிகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சுந்தரவல்லிக்கு சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்போம். சுரேகான்னு சுந்தரவல்லி இன்னும் சுரேகா தான் எடுத்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் சூர்யா சொல்லிட்டு போயிருப்பாள், தாய் குளத்தை வந்து அந்த நந்தினி ஃபேமிலி மேலே எதுவும் பண்ணாமல் பார்த்துக்குங்க, நான் இல்லைனாலும் இந்த நம்ம தாய் குளம் வந்து நந்தினி ஃபேமிலி மேலே எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருப்பாங்க, எப்படியாச்சும் பார்த்துங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால் அருணாச்சலம் வந்து கூடயே இருக்கார். சுந்தரவல்லிக்கு தெரியாமல் கூடயே இருந்து சுந்தரவல்லியை கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. சுந்தரவல்லி வந்து சுரேகான்னு கிடக்கா. நல்ல வேலை சுந்தரவல்லி வந்து நந்தினி ஃபேமிலி பார்க்கவே இல்லை. மாடியிலேருந்து மாடிக்கு போனால் ஒரு ஆட்டம் ஆடிடுவா சுந்தரவல்லி. அதனால் ரூம்லேயே வச்சுக்கிட்டு இவர் யாருன்னா அருணாச்சலம் வந்து ரூம் விட்டு வெளியே போகாமலே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.